வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தமிழகத்தில் விவசாயிகள் கோரிக்கைகளுக்கு ஆதரவாக எதிர்க்கட்சி திமுகவின் தலைமையில் பல்வேறு கட்சிகள், வணிகர் சங்கங்கள், இயக்கங்கள் நடத்திய முழு அடைப்பு பெரும் அளவில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் கைதாகி விடுதலையாகி இருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக லட்சக்கணக்கான கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. விவசாயிகள் போராட்டம் என்பதால் எதிர்க்கட்சிகள் நடத்திய ஒரு போராட்டம் நீண்ட காலத்திற்கு பிறகு மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறது அல்லது வணிகர்களுடைய ஆதரவை இந்த போராட்டம் பெற்றிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சென்னையின் கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன. மருந்தகங்கள் சில இடங்களை தவிர பெரும்பாலானவர்கள், வணிகர்கள் இதற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். காய்கறி சந்தைகள் மூடப்பட்டிருந்தன. இயல்பு வாழ்க்கையை ஓரளவு பாதித்த இந்த போராட்டம் என்பது சில உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக, இந்த போராட்டத்தின் பின்னால் இருக்கக்கூடிய உணர்வுகளை அரசுகள் புரிந்து கொள்ளுமா, அசைந்து கொடுக்குமா, விவசாயிகள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு இது எந்த அளவிற்கு பயன்படும், விவாதிக்கலாம். நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு சவுந்தரராஜன் அவர்கள், திமுகவின் திரு பரந்தாமன் அவர்கள், புரட்சித் தலைவி அம்மா அஇஅதிமுக அம்மா அணியினுடைய திரு புகழேந்தி அவர்கள், இவர்களோடு பாரதிய ஜனதா கட்சியின் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள். வணக்கம். போராட்டம் மத்திய அரசுக்கு எதிரானதா, மாநில அரசுக்கு எதிரானதா, அல்லது மத்திய அரசை மாநில அரசு வலியுறுத்த வேண்டும் என்பதற்கானதா? இந்த போராட்டம் நீண்ட காலத்திற்கு பிறகு எதிர்க்கட்சி நடத்திய ஒரு போராட்டம். பொதுவாக போராட்டங்கள் பிசுபிசுத்து போவதுன்றது வழமையாக இருக்குது. நிறைய வேலைநிறுத்தங்கள் நடந்திருந்தாலும் அண்மையில் ஒரு போராட்டக்காரர்கள் எங்கள் போராட்டம் வெற்றி அப்படின்னு சொல்கிறதுக்கான பொருளை இந்த போராட்டம் பெற்றிருக்கிறது. இது அரசியலை கடந்து மக்கள்கிட்ட விவசாயிகள் மீது இருக்கக்கூடிய ஒரு அனுதாபம் இதற்கு உதவி இருக்கிறது அப்படின்னு பார்க்கணுமா, எப்படி பார்க்கணும்? அதாவது தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிற குறிப்பான இந்த கடுமையான வறட்சி, அதை ஒட்டி ஏற்பட்டிருக்கிற கிராமப்புறத்து ஏழ்மை, 400க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருப்பது, இவையெல்லாம் மக்கள் மனதில் ஒரு பெரிய அதிர்வை உண்டாக்கியிருக்கிறது. அந்த அதிர்வுக்கு கடந்த 41 நாட்களாக டெல்லியிலே போராடி அவர்கள் மக்களுடைய குரலை, விவசாயிகள் குரலை எதிரொலித்தார்கள். அதற்கு பிறகும் அரசாங்கம் அதற்கு அசைந்து கொடுக்கவில்லை. அரசாங்கம் அவர்களை சந்திக்கக்கூடவில்லை, அவர்களை பார்க்கக்கூட இல்லை. அவர் பிரதமர் சந்திக்க வேண்டும் என்று கேட்டார்கள். பிரதமர் ஒரு நிமிடம் சந்தித்து பேசியிருக்கலாம், அதை அவர்கள் மறுத்தார்கள். அந்த மறுத்ததும் சேர்த்து இந்த கோரிக்கையில் இருக்கிற நியாயம் ஏன் மறுக்கப்படுகிறது என்பதிலே கடுமையான கோபம் மக்களுக்கு இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த போராட்டத்தினுடைய வெற்றி. வெறும் எதிர்க்கட்சிகள் சொன்னதால் நடந்தது என்று மட்டும் இதை நாம் பார்க்க முடியாது. மக்களுடைய விருப்பத்தை, மக்களுடைய எதிர்ப்பை, குமுறலை நாங்கள் எதிரொலித்தோம், அவ்வளவுதான். எங்கள் விருப்பத்தை அவர்கள் எதிரொலிக்கவில்லை, மக்கள் விருப்பத்தை நாங்கள் எதிரொலித்தோம், ஒரு வடிவம் கொடுத்தோம். இன்றைக்கு இவ்வளவு மோசமான நிலைமை ஏற்பட்ட போது, இப்போ வறட்சி என்று தமிழக அரசு அறிவித்து விட்டால் அதனுடைய பொருள் என்னவென்றால் அதன் தொடர்ச்சியாக சில நடவடிக்கை வரும் என்று அர்த்தம். வறட்சி என்று அறிவித்தாலே, இல்லைன்னா அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அறிவித்தால் நிவாரணம், கடன் தள்ளுபடி, அடுத்த விவசாயத்திற்கான கடன் என்று வரிசையாக வரணும். கிராமப்புறத்து ஏழை விவசாயிகளுக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்க வேண்டும், தொழிலாளர்களுக்கு. இது எதுவுமே முறையாக நடைபெறவில்லை என்பது மட்டுமல்ல, பெயரளவுக்கு இங்கும் அங்கும் அறிவிப்புகளாக இருக்கிறது என்பதற்கு மேல் ஒன்றுமில்லை. மாநில அரசு தன் பங்கை நிறைவேற்றவில்லை என்பது ஒன்று. மாநில அரசு ஒரு மோசமான இழப்பு ஏற்படுகிற போது, ஒரு பேரிடர் ஏற்படுகிற போது, வறட்சி ஏற்படுகிற போது மத்திய அரசாங்கத்தினுடைய உதவியை நாட வேண்டும், மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டும். மத்திய அரசாங்கம் கடமைப்பட்டிருக்கிறது. அதிக நிதி அவர்கள் எடுத்துச் செல்கிற காரணத்தினால் பல மாநிலங்கள் வேண்டுகோள் விடுத்தன. எல்லா மாநிலங்களுக்கும் அவர்கள் கேட்டதில் 60%, 70% கொடுத்திருக்கிறார், ஹரியானாவுக்கோ அல்லது மற்றதுக்கோ அரசுகளுக்கு. ஆனால் தமிழ்நாடு எவ்வளவு கேட்டதோ அதில் 39,000 கோடி கேட்டால் 1478 கோடி கொடுக்குறார்கள். 5% கூட கிடையாது. ஆகவே தமிழக அரசை மத்திய அரசாங்கம் புறக்கணிக்கிறது என்பது ஒரு கடுமையான நிலைமையாக, கடுமையான ஒரு குற்றச்சாட்டாக நாங்கள் வைக்க விரும்புகிறோம். மாநில அரசாங்கம் ஏன் எனக்கு தர மறுக்கிறீர்கள் என்று கேட்கிற நிலையில் இல்லை என்பது அடுத்த பரிதாபம். சரி, சாதாரணமாக. ஆகவே இந்த 2 அரசையும் எதிர்த்த மத்திய அரசாங்கத்தினுடைய உதாசீனத்தை, மாநில அரசாங்கத்தினுடைய கையாளாகத்தனத்தை, இதனால் தமிழக மக்கள் பட்டு கொண்டிருக்கிற கஷ்டம், குறிப்பாக விவசாயிகள் பட்டு கொண்டிருக்கிற கஷ்டம், நீட்டிலே, ஜிஎஸ்டியிலே, நிதி ஆயோக்கிலே போய் நம்முடைய முதலமைச்சர் பேசிய பேச்சில் நீங்கள் படித்தால் தெரியும். 14,000 கோடி எங்களுக்கு இழப்பு ஏற்படுகிறது, இதில் ஏற்படுகிறது, இதையெல்லாம் எப்படி நீங்கள் தீர்க்க வேண்டும் என்று. அதனுடைய பொருள் என்ன? தமிழகம்
தமிழகத்தினுடைய அதிகாரம், மாநில அரசாங்கத்தின் அதிகாரம், மாநில அரசாங்கத்தின் நிதி ஆதாரம் அனைத்தும் சமீப காலத்திலே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதை அரசே ஒத்துக்கொள்கிறது. உதாசீனம், கையாலாகத்தனம் அப்படின்ற கடும் குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கீங்க. போராட்டம் வெற்றின்றீங்க. திருமதி வானதி அவர்களை கேட்கிறேன். 200% இந்த போராட்டம் வெற்றி அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். ஆனால் உங்கள் கட்சி இதை எப்படி பார்த்துருக்குதுன்னா, ஒரு அரசியல் களத்தை பலப்படுத்துவதற்கான போராட்டம் அப்படின்னு சொல்லி, இது விவசாயிகளுக்கான போராட்டம் அல்ல, ஒரு அரசியல் நோக்கங்களுக்காக நடக்கிற போராட்டம்னு நீங்களும் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் இன்றைக்கு விமர்சிக்கிறாங்க. இது விவசாயிகள் போராட்டத்துக்கு பின்னாடி சில நியாயங்கள் இருக்கு, அதை மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க, அதன் நீட்சி தான் இந்த போராட்டம் அப்படின்னு பார்க்கலாமா, இல்லை உங்க அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து இதை கருத்து சொல்றீங்களா? விவசாயிகளுடைய கோரிக்கைகளுக்காக இந்த கடையெடுப்பு நடத்த ஆரம்பிக்கப்பட்டது அல்லது அறிவித்த நாள் முதலாகவே அரசியல் ரீதியாக ஒரு எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாட்டை இதுக்கு எங்களுடைய தலைவர்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்று தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அரசியல் மாற்றம் அப்படிங்கிறத தங்களால் பயன்படுத்தி கொள்ள முடியுமா என்று எதிர்க்கட்சிகள் நினைக்கிறார்கள். நான் விவசாயிகளுடைய கோரிக்கைகளை எதிரொலிப்பது, அவர்களுடைய உணர்வுகளை நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, விவசாயிகளுடைய பிரதானமான கோரிக்கைகள், அவர்களுடைய போராட்டம், அவர்கள் நிலைமை, இதையெல்லாம் மத்திய அரசாங்கம் தெரியாம இல்லை கண்டும் காணாதது போல இல்லை. இந்த விவசாயிகளுக்காக இன்று போராடி கொண்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த முறை பட்ஜெட்டிலே இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகமாக விவசாயத்துறைக்கு முன்னுரிமை கொடுத்த பட்ஜெட் கடந்த முறை மத்திய அரசாங்கத்தோட பட்ஜெட். இந்த வருடம் கூட விவசாயிகளுக்கான அடிப்படை ஆதாரம் எது? தண்ணீரும் மின்சாரமும். இன்னைக்கு தண்ணீருக்காக எப்படியெல்லாம் அந்த நீர்நிலைகளை காப்பாற்றுவதற்காக அதிக நிதி கொடுத்து உதவ வேண்டுமோ மாநில அரசுகளுக்கு, அதை மத்திய அரசு செய்திருக்கிறது. நபார்டு வங்கியின் மூலமாக இதுவரை இல்லாத அளவிற்கு 20,000 கோடி ரூபாய்க்கு மேலாக மத்திய அரசு வழங்கி கொண்டிருக்கிறது. இதுல விவசாய கோரிக்கைகள் அப்படின்னு ஒரு அவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள், இன்று விவசாயம் அப்படிங்கிறது ஏதோ இந்த 2 வருஷ காலம் 3 வருஷ காலத்துக்குள்ள மட்டும்தான் சீரழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொன்னா அது மக்களை ஏமாத்துறதுக்காக சொல்ற விஷயம். இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் நடத்துற பந்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அரசாங்கத்தில் இருந்தவங்க தான். ஏதாவது ஒரு வகையில் மக்களை பிரதிநிதிகளாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். விவசாயம் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்டதனுடைய விளைவு இன்று விவசாயிகளுடைய தற்கொலை வரை தமிழகத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்றால் இது 1 வருட காலத்தில் 2 வருட காலத்தில் நடந்தது அல்ல. தமிழகத்தினுடைய விவசாயிகளுடைய நிலைமையை எடுத்து பாருங்க. இங்கு இருக்கக்கூடிய நீர்நிலைகள் ஆதாரம் இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இது வேற அரசாங்கம் மட்டும் காரணம் இல்ல, சமூகத்திற்கும் பொறுப்பு நீர்நிலைகளை காப்பாற்றுறதுல இருக்கு. விவசாயிகளுடைய கோரிக்கை என்பது திருமதி வானதி, விவசாயிகளுடைய கோரிக்கை என்பது 140 ஆண்டு காலத்தில் இல்லாத ஒரு வறட்சி தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிறது. பல ஆண்டு காலமாக வாங்கின கடன், பயிர் அடுத்தடுத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய வறட்சினால பயிர் தோற்று போனதனுடைய விளைவு, இப்படி இருக்கும்போது இன்னைக்கு கூட திரு வெங்கையா நாயுடு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்து, மாநில அரசு தான் கடனெல்லாம் தள்ளுபடி செய்யணும், உத்தரப்பிரதேசமும் ஆந்திராவை போல செய்யணும், இவங்க அரசியலுக்காக இந்த பிரச்சனையை எழுப்புறாங்க அப்படின்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? இன்னொன்று, திரு சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னதைப் போலவே இந்த கோரிக்கைகளை மத்திய அரசு உதாசீனப்படுத்துகிறது, மாநில அரசு போராடி பெற தவறுகிறது, மத்திய அரசு உதாசீனப்படுத்துகிறது அப்படின்ற வலிமையான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. உங்க பதில் என்ன? மத்திய அரசு உதாசீனப்படுத்தி இருக்கு. அவர் கூட ஒரு புள்ளி விவரத்தை சொன்னார். இத்தனை 1000 கோடி கேட்ட மற்ற மாநிலங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள், தமிழகம் கேட்டதற்கு இத்தனை தான் குறைச்சலா கொடுத்திருக்காங்கன்னு. அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். வறட்சியை கணக்கிடும் பொழுது நாடு முழுவதும் அந்த வறட்சி பாதித்த பகுதிகளுக்கு இருக்கின்ற அளவுகோலின்படிதான் மத்திய அரசு செயல்பட முடியுமே தவிர அந்த அளவீடுகளில் மாற்றங்கள் இருந்து அதை வேண்டுமென்றே புறக்கணிப்பதற்கான வாய்ப்புகள் எங்கேயுமே கிடையாது. கர்நாடகத்தை விட அதிகமான நிதி தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எங்கிட்ட அட்டவணை இருக்கு. கர்நாடகத்தில் பாதிக்கப்பட்ட ஹெக்டேர் எவ்வளவு, நம்மளுக்கு பாதிக்கப்பட்ட ஹெக்டேர் எவ்வளவு, எந்தெந்த காரணிகள் எப்படி கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறது மாநிலத்துக்கு மாநில அளவுகோல் மாறுபடல. தேசிய அளவிலான ஒரு அளவுகோலின்படி எந்த பாதிப்பிற்கு எந்த மாதிரி இழப்பீடு அப்படிங்கிறத மத்திய அரசு முடிவு செய்து அந்த அடிப்படையில் தான் தமிழகத்திற்கான இழப்பீடு வழங்கப்பட்டு இருக்கிறது. இன்னொன்று நான் முன்வைக்க விரும்புறது, பயிர் பாதுகாப்பு இன்சூரன்ஸை கடந்த வருடம் மத்திய அரசு கொண்டு வந்ததற்கு பின்னால, நான் பேசி முடிச்சிடுறேங்க, அதுக்கப்புறம் உங்க பதில சொல்லுங்க.
பயிர் பாதுகாப்பு இன்சூரன்ஸ் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் தமிழக அரசு அந்த திட்டத்தை முழுமையாக அமல்படுத்தி இருந்தால் ஏக்கராவுக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு இன்னைக்கு நம்ம விவசாயிகள் வாங்கியிருக்கலாம். ஆனா இத்தனை காலதாமதம் பண்ணி நேற்று தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பெயரளவிற்கு கொஞ்சம் பேத்துக்கு நான் வந்து பயனாளிகளுக்கு கொடுக்கறேன்னு கொடுக்கறாங்க. இந்த மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டத்தை தமிழக அரசு முழுமையாக அமல்படுத்தி இருந்தால் நான் வறட்சி நிவாரணம் நம்ம விவசாயிகளுக்கு அவங்களுடைய அக்கவுண்ட்ல நேரடியாக ஏக்கராவுக்கு 25,000 கிடைச்சிருக்குமே. அப்ப அமல்படுத்த தவறிய மத்திய அரசு உதவியே செய்திருந்தாலும் கூட அதை பயன்படுத்திய தவறிய தமிழக அரசு மேல ஏன் வந்து அதை பத்தி குற்றச்சாட்டு இல்ல? விவசாயிகள் நெருக்கடியில் இருக்கிறாங்க. மத்திய அரசு மாநில அரசை கை காட்டுகிறது, மாநில அரசு மத்திய அரசை கை காட்டுகிறது, ஒரு பிளேம் கேம் நடக்கிறது அப்படின்னு இதை புரிஞ்சுக்கணுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. பரந்தாமன், இந்த போராட்டம் அரசியல் ரீதியாக நீண்ட காலத்திற்கு பிறகு பெரும் அளவிலான எண்ணிக்கையில் உங்க கூட சில கட்சிகள், இதுவரையிலும் உங்களோடு அண்மை காலத்தில் கைகோர்க்காத கட்சிகள், உங்களுடைய போராட்ட அழைப்பை ஏற்காதவங்க ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறாங்க. இதுக்கு அரசியல் முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, அதாவது வந்து இந்த போராட்டமே வந்து அரசியல் கட்சிகள் முன்னெடுத்து வைத்திருக்கிற போராட்டம் தான். அரசியல் கட்சிகள் முன்னெடுத்துக்கிற போது தமிழ்நாட்டில் நடைபெற அரசியல் அசாதாரண சூழ்நிலைகள், அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகளை பார்த்து தான் ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய கூட்டு சேர்க்கைகள்லாம் முடிவாக்கப்படும். அந்த வகையில் பார்க்கும்போது ஆளுகிற மாநில அரசாக இருக்கட்டும் அல்லது மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் மட்டும், இரு அரசுகளும் ஒரே ஒரு பிரச்சனை, விவசாய பிரச்சனை. இது ரெண்டு அரசுகளும், மத்திய அரசும் பார்க்க வேண்டிய வேலை, மாநில அரசும் பார்க்கக்கூடிய வேலை தான் இது. கன்கரண்ட் லிஸ்ட்டில் எப்படி எஜுகேஷன் சொல்கிறோமோ அது மாதிரி விவசாயம்ன்றது வந்து ரெண்டு மாநில அரசுகளுக்கான ஒரு கடமை, பொறுப்புணர்வு இருக்கிறது. தனியாக ஒரு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர்னு சொல்லிட்டு நம்ம வந்து மத்திய அரசும் நியமிக்கிறோம். இதுக்காக விவாதங்களில் ஒரு நாள் 2 நாள் கூட பாராளுமன்றத்தில் எடுத்துக்கிறாங்க. அக்ரிகல்ச்சருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடத்தக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இது. அப்படி இருக்கும்போது மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வறட்சியால், வறுமையால், விவசாயம் பொய்த்து போன காரணத்தினால், மாண்டு போகிற இந்த நிகழ்வுலாம் நடந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் இதை எடுத்து பேச வேண்டிய மாநில அரசு மத்திய அரசிடம் போராடி பெற வேண்டிய அந்த இழப்பீட்டு தொகைகளும் கூட மௌனம் சாக்கி இருக்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம், இந்த ஒத்த கருத்துள்ள அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு மையமாக விவசாய பிரச்சனை வைத்து போராடுவதில் இதில் அரசியலை மட்டும் பார்க்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. நான் வந்து மதிப்பிற்குரிய நம்முடைய சகோதரி அவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது என்னென்னா, அதாவது 2014 பிஜேபியினுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, இன்றைக்கி இந்த பிரச்சனைக்கினுடைய அடிப்படை காரணமே என்னென்ன? மழை பெய்வது பொய்த்து போகிறது, வறட்சி வருகிறது, விவசாயம் பொய்த்து விட்டது. நான் இன்னும் ஒருபடி போய் பிஜேபியினுடைய 2014 மேனிஃபெஸ்டோ நான் இன்னும் பாராட்டினேன்னா, ரொம்ப விஷுவலாக எதிர்கால தொலைநோக்கு திட்டத்தோடு அவங்க போட்டிருக்காங்க. அவங்க சொல்கிற விஷயங்களில் பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஸ்ட்ரெஸ் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு 2050 ஆண்டுகளில் வாட்டர் ஸ்ட்ரெஸ்ட் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லி உருவாக்கப்படும். அதாவது வந்து பல மாநிலங்களில் வந்து நீருக்கான ஒரு தட்டுப்பாடு, அதற்கான தேவை, அதற்கான ஒரு முக்கியத்துவம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க அதுன்றதை கணக்கிட்டு அதை வந்து தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. அதில் ரொம்ப அழகான வார்த்தை, மேக் இட் ரீச் டு ஆல் ஹோம்ஸ், ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ். வீடுகளுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி, விவசாயத்திற்கு பாய்ச்சுவதற்கு தண்ணி, தொழிற்சாலைகளுக்கு தேவையான தண்ணி. அதையும் தாண்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பருவகால மழைகள் எல்லாம் வந்து பொய்த்து போகிற காரணத்தினால, விவசாயிகள் எல்லாம் வந்து பருவமழையே நம்பி இருக்கிற காரணத்தினால இதையும் மாற்றி அமைக்கிறதுக்கு, நதிகளை இணைப்பதற்கு, இன்னொன்று வந்து ஹிந்தியில் சொல்லியிருக்காங்க, ஹர்கீத் கோ பானி அப்படின்னு ஒரு ஸ்கீம் போட்டு, அது பிரதான் மந்திரியினுடைய ஸ்கீமில் இந்த மான்சூன்ஸ், அதாவது வந்து பருவகால மழை பொய்த்து விட்டால் இதை சமாளிப்பது எப்படிங்கிற ஒரு திட்டங்களெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ அழகாக நீர் மேலாண்மை பற்றி அல்லது நதிகளை இணைப்பதை பற்றி, இன்னும் சொல்லப்போனால் நதிகளை இணைக்கிறதுக்கான லாங் பெண்டிங் ப்ராஜெக்ட், நீர் வழி சம்பந்தப்பட்ட திட்டங்கள் எல்லாம் கூட நாங்கள் வந்து துரிதப்படுத்துவோம் அப்படின்னு இவ்வளோ விஷயங்களை, ரொம்ப பாராட்டத்தக்க விஷயங்களெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற பிஜேபி மேனிஃபெஸ்டோ 2014 நல்ல பெரும்பான்மை பலத்தோடு வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிற மோடி அரசு, மத்திய அரசு இன்றைக்கு 2017 கடந்திருக்கிறோம். இவற்றில் ஏதேனும் ஒன்றை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் இறங்கியிருக்கிறதா என்பது ஒன்று. இறுதியாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்று எல்லோருடைய கருத்துக்களும் உச்சநீதிமன்றம் தீர்ப்புகளாம் தந்தப்பட்ட பிறகு கூட ஒரு ஒற்றை தீர்ப்பாயம் இந்தியா முழுவதும் உருவாக்கப்படுவோம் என்று சொல்லுவது தமிழகத்தை வஞ்சிப்பதை தவிர வேறு என்னவாக பார்க்க முடியும்? எதற்கான அவசியம் இது? ஒரு தீர்ப்பாயம் வந்துவிட்டது. 70களிலிருந்து ஏறத்தாழ பல ஆண்டுகளாக
இந்த ஒரு தீர்ப்பாயத்தில் வந்த தீர்ப்பு, பிறகு உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் எல்லாம் போய் இன்றைக்கு அல்டிமேட்டாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இதை நடைமுறைப்படுத்தணும்னு சொன்ன பிறகு ஒற்றை தீர்ப்பாயம் ஒன்று உருவாக்குறோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் நீர்த்து போகிற பல நடவடிக்கைகளை என்னால் உதாரணத்துக்கு சொல்ல முடியும். மத்திய அரசாங்கத்தினால், இன்றைக்கு இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் பல்வேறு வழக்குகள், உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறேன்னா அதை வந்து நீர்த்து போகின்ற வகையில் இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதை தவிர்த்து ஒற்றை தீர்ப்பாயம் என்று உருவாக்குகிறோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டுக்கு இதைவிட ஒரு துரோகம் பிஜேபி அரசாங்கம் செய்வது என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. இதற்கு என்னுடைய சகோதரனுடைய பதில் என்ன? மத்திய அரசு எங்களோட தேர்தல் அறிக்கை பற்றி, நீர் மேலாண்மை பற்றி பாராட்டினாரு, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் கேட்குறேன், நீர் அப்படிங்கிற சப்ஜெக்டு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நேரடியாக இருக்கா, மாநில அரசாங்கத்துக்கிட்ட இருக்கா? நதிகளை இணைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய லட்சியம், கனவு, இதற்கெல்லாம் முதல் பிள்ளையார் சொல்லி போட்டதே அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு. NDA 1 பீரியடில் இதற்காக தனியாக ஒரு அமைச்சரவை ரேங்க்ல ஒருத்தரை போட்டு இதற்காக ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் வச்சுருந்தோம். 10 வருஷ காலம் UPA அரசாங்கத்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்காவது திரு ராகுல் காந்தி அவர்கள் நதிகள் இணைப்பு என்பது இந்த நாட்டினுடைய பெரிய பேராபத்து, பேரழிவுன்னு சொன்னாரு, என்னைக்காவது அந்த 10 வருஷத்துல ஆட்சியில் இருந்தப்ப வாயை திறந்தாங்களா? இன்னைக்கு எங்க கிட்ட உட்காந்து 3 வருஷத்துல நீங்க ஏன் பண்ணலன்னு கேட்குறாங்க. நான் பிளேம் கேம்காக திருப்பி சொல்லலை. நதிகளை இணைப்பது அப்படிங்கிறது மாநில அரசாங்கங்களோட, ஏன்னா நதிகள் அத்தனையும் மாநில அரசாங்கத்தோட பட்டியல் இருக்கிறது. மாநில அரசு ஒப்புதல் கொடுக்காம இங்க எந்த ஒரு திட்டத்தையும் மத்திய அரசாங்கம் என்னதான் பணம் கொடுத்திருந்தாலும் அவங்க நடைமுறைப்படுத்தலைன்னா அந்த பணம் திரும்பி தான் போகுமே தவிர, அதற்கு சமீபத்திய உதாரணங்கள் என்னால் நிறைய சொல்ல முடியும். பக்கிங்ஹாம் கால்வாயை தேசிய நீர்வழி சாலை திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட பணம் 1.5 வருஷ காலம் அலுவலகம் போட்டு சென்னையில் உட்காந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்டோட ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தால் ஆபீஸ் மூடிட்டு திரும்ப போய் 3 மாசம் ஆச்சு. இந்த மாதிரி மத்திய அரசாங்கம் எந்த மாதிரி முயற்சிகளை நாங்க என்னவெல்லாம் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கோமோ அதையெல்லாம் செய்ய முயற்சிக்கின்ற பொழுது ஒத்துழைப்பு கொடுக்கின்ற மாநில அரசாங்கத்தால் அது செய்ய முடியும். உதாரணம், மத்திய பிரதேசத்தில் இருக்கின்ற மாநிலத்திற்குள்ளாக இருக்கின்ற நதிகள் இணைக்கப்பட்டிருக்கு. குஜராத்தில் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட தடுப்பணைகள் கட்டப்பட்டு வறட்சி பாதித்த மாவட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு நாங்க மாத்தி காட்டியிருக்கோம். இங்க இருக்கக்கூடிய நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திராவில் உள்ள நதிகளை இணைக்கக்கூடிய வேலைகளை திரு சந்திரபாபு நாயுடு குறுகிய காலத்துல செஞ்சு முடிச்சிருக்காரு. மத்திய அரசு செய்யக்கூடிய அத்தனை உதவிகளையும் மாநில அரசாங்கம் எடுத்துக்கொண்டு சரியான வேகத்தில் செயல்படுத்தினால் நாங்க என்னவெல்லாம் மத்திய அரசாங்கத்தின் சார்பில் உறுதிமொழி மக்களுக்கு கொடுத்திருக்கோமோ அதையெல்லாம் நிறைவேற்றதற்கு மிகச்சரியாக நாங்க இந்த இடத்துல இருக்கோம். அதனால மத்திய அரசாங்கம் உதவி செய்ய சரியாக திசையை காட்டுது, உதவி செய்யுது. ஒண்ணே நீங்க சொல்றதெல்லாம் வந்து வேறு ஒரு தளத்துக்கு போகக்கூடிய விவாதங்கள். மத்திய அரசுக்கு மாநில அரசு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறது, இது மாநில அரசாங்கத்தினுடைய கடமைகள், உரிமைகள், அது வேறு. நான் என்ன கேட்குறேன்னா சகோதரிகிட்ட, எல்லாம் விட்டுருங்க. மாநில அரசினுடைய கோஆபரேஷன் இல்லைன்றதை எங்களுக்கு தெரிஞ்சு தான் நாங்கள் இன்றைக்கி முழு அடைப்பை வச்சுருக்கோம், இன்றைக்கி வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். இது மாநில அரசு செய்ய வேண்டிய வேலையை செய்யலை. நான் கேட்குறது, இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைச்சு இந்த கர்நாடக அரசு தர வேண்டிய நீரை தமிழகத்திற்கு தர வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய மத்திய அரசு ஏன் ஒற்றை வாரியத்தை உருவாக்குகிறீர்கள், தீர்ப்பாயத்தை உருவாக்குறீர்கள்? திரு சவுந்தரராஜன் கருத்தையும் கேட்டுடலாம். அதாவது என்னுடைய ஒரு கேள்வி, இப்போ நீங்கள் வந்து கர்நாடகா மற்றது நிறைய பணம் கொடுத்துருக்கிறார்கள் சொல்லி தெரிவித்தீர்கள். நான் கேட்டது, ஒரு எவ்வளவு கேட்டிருக்கிறார்களோ அதில் எவ்வளவு சதம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்த்தால் தமிழ்நாட்டுக்கு அவர்கள் கேட்டதில் 5% தான் கிடைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் சென்னை மாநகரத்தை தவிர அனைத்து பகுதியும் வறட்சி பாதித்த மாநிலம் என்று மாநில அரசு அறிவித்திருக்கிறது. அப்படி இவர்கள் வைத்த கோரிக்கை தவறு என்றால் தவறு என்று சொல்லுங்கள், பொய் சொல்லுகிறீர்கள் என்று சொல்லுங்கள். இல்லாவிட்டால் 39,000 கோடி கேட்ட இடத்திலே 1428 கோடி என்று சொல்லுவது தான் கர்நாடகத்தில் கொடுத்திருக்கிற சதவிகித கணக்கா? ஆகவே நீங்கள் சொல்லுவது உண்மை அல்ல. எனக்கு அதுக்கு விளக்கம் தேவை. திருமதி வானதி, நான் சொல்லட்டுமா பதில்? ரெண்டு கேள்விகள் முன் வச்சிருக்காங்க. ஒன்று, காவிரி மேலாண்மை வாரியத்தை பற்றி நான் அரசியலா சொல்றேன், இல்லை வேற மாதிரி இந்த பிரச்சனையை வேற இடத்துக்கு திசை திருப்புறாங்கன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நான் திமுகவினுடைய சகோதரருக்கு கேட்கிறேன், காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கக்கூடிய வாய்ப்பு நீங்க கூட்டணியில இருந்த போது மத்திய அரசாங்கத்துல இருந்ததா இல்லையா? அது ஒரு நாள் நடக்கிற அதெல்லாம் நீங்க நழுவ விட்டுட்டீங்க. காவிரி நதிநீர் பிரச்சனை, அத பத்தி கவலையே படல. காவிரி நதிநீர் பிரச்சனை உச்சநீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பாயங்களிலிருந்து 70களிலிருந்து வரக்கூடிய செய்திதான். நான் கேக்குறது சொல்லுங்க கேக்க, நான் பதில் சொல்றேன், சொல்லுங்க.
அதுதான் நான் சொல்றேன். சொல்லுங்க. நீங்க தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் கூட திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலிருந்து மத்தியில இருந்த போது கூட நிறைவேற்ற முடியாத விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு கொண்டு வந்து இவங்க செய்யலன்னு கேள்வி கேட்கறீங்க. தயவு செஞ்சு கையை இந்த பக்கம் நீட்டுறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல யோசிச்சு பாருங்க, நீங்க என்ன செஞ்சீங்கிறத முதல்ல யோசிச்சு பாருங்க. ஒண்ணு. இரண்டாவது, காவிரி மேலாண்மை வாரியம் வழக்கு இன்னும் முற்று பெறவில்லை. இந்த விஷயத்துல திரும்ப பிஜேபி மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வைக்கப்படுற மத்திய அரசாங்கத்து மேல. மத்திய அரசாங்கம் நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்கவில்லைன்னு சொல்றீங்க. உச்சநீதிமன்றம் வாரியம் அமைக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு நீங்கள் தான் அபிடவிட் போட்டீர்கள். எதற்காக நீங்கள் சென்று உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் அமைக்க முடியாது என்று புகழேந்தி? அன்பு சகோதரி வானதி சீனிவாசன் அவர்கள் எல்லாரும் ஒரே நேரத்துல கேட்டேன். இல்ல நான் தான் பேசுறேன் உங்களோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருக்கேன். பேச வேண்டியவர் பேசுறாரு, இப்போ இல்ல பதில் சொல்ல வேண்டியவர் பேசுறாரு. இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா வெல் அப்ரிஷியேட்டட். நான் பாரதிய ஜனதாவினுடைய 3-4 தலைவர்களை இங்கே பார்க்கிறேன் தமிழகத்திலே. அது எப்படி எழுப்பப்பட்டாலும் கேள்விகள் நீங்கள் தயாராக ஒரு பதிலை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் புரட்சி கவிஞன் சொன்னது போல சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும் 6 தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெருசேர பயனுழைத்த நிறைவுழைப்பு தோள்களுக்கு சொந்தக்காரர்கள் தான் இந்த விவசாயிகள் முதுகெலும்புகள். நான் காவேரி மேலாண்மை வாரியம் என்று சொல்லும் பொழுது நான் ஸ்ட்ரெயிட்டாக வரேன். அதுக்கு மாத்திரம் நீங்கள் பதில் சொல்லுங்கள், டைவர்ட் பண்ணாதீங்க. போன திமுக பீரியடு, போன அண்ணா திமுக பீரியடெல்லாம் வேண்டாம். உச்ச நீதிமன்றம் கடைசியாக இறுதியாக வழக்கு முடிந்தது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த வாரியம் அமைப்பதற்கு ஒவ்வொரு மெம்பர் ஒவ்வொரு மாநில வாரியாக ஒரு நபரை கொடுங்கள் என்று கேட்ட பின்னாலே அந்த நபர்கள் கொடுத்தும் ஆகிவிட்டது. ஒரு மாநிலத்திலிருந்து கொடுக்கவில்லை. இது போன்ற சூழ்நிலை எங்கே வந்தோம்? இந்த தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் ஒரு சொட்டு கூட கொடுக்க முடியாது என்று அங்கே இருந்த SM கிருஷ்ணா முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அரசியல் வாழ்வே போனாலும் பரவாயில்லை, நான் முதலமைச்சர் பதவியை துறந்தாலும் பரவாயில்லை, தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்கவே முடியாது என்று நான் வந்திருக்கின்ற மாநிலத்திலிருந்து சூழ்நிலைத்தார்களா இல்லையா? அதற்கு பின்னாலே அதே SM கிருஷ்ணாவை உச்ச நீதிமன்றத்தை நிறுத்தி 3 நீதிபதிகள் கொண்ட குழுவின் முன்னால் நிறுத்தப்பட்டு அன்கண்டிஷனல் அப்பாலஜிஸ் இந்த ஹிஸ்டரி ஆஃப் த பொலிட்டிக்கல் இதில் மன்னிப்பு கேட்டார் SM கிருஷ்ணா அவர்கள். தவறாக சொல்லிவிட்டேன், மன்னித்து விடுங்கள் என்று தண்ணீரை திறந்துவிட்ட சரித்திரமும் உங்களுக்கு தெரியும். காவேரியில 91 டிசம்பர் 13, 14, 15 தேதிகள் கர்நாடகா பற்றி எரிந்ததும் உங்களுக்கு தெரியும். தமிழர்கள் கொல்லப்பட்டதும் உங்களுக்கு தெரியும். கருப்பு தினமாக சரித்திரத்தில் அமைந்ததை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் அன்னைக்கு ஒரே ஒரு நாள் மத்திய அரசு வாய்மூடி இருக்குமேயானால் காவேரி மேலாண்மை வாரியம் அமைந்திருக்கும், தமிழக விவசாயிகள் பலனடைந்திருப்பார்கள். ஏன் இந்த அரசியல் ஏன் நடத்தினீர்கள்? உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கெஞ்சினார்கள் அந்த நீதிபதிகள். ஒரு பெயரை சொல்லுங்கள், முடித்து விடலாம், கடைசி நாள். ஆனால் அடுத்த நாளே அஃபிடவிட் ஃபைல் பண்ணி உங்களுக்கு கேட்பதற்கு எந்த தகுதியும் இல்லை இந்த நீதிபதிகளுக்கு, இது சட்டத்திற்கு புறம்பாக இருக்கிறது என்று காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காமல் துரோகம் செய்தது பாரதிய ஜனதா கட்சி. இதற்கு நேரடியாக பதிலை சொல்லுங்கள், மாற்ற வேண்டாம். ஒரே கேள்வி ஒரே பதிலை சொல்லுங்கள். நீங்கள் திருமதி வானதி. கட்டாயம் சொல்றேங்க. காவிரி மேலாண்மை வாரிய வழக்கிலே முதல் நாளில் மத்திய அரசினுடைய வழக்கறிஞர் சொன்னது உண்மைதான், நான் அதை மாற்றி பேச விரும்பலை. ஆனால் அடுத்த நாள் இதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கலை உணர்ந்து மத்திய அரசு நாடாளுமன்ற சட்டத்தின் வாயிலாக மேலாண்மை வாரியத்தை அமைத்துக் கொடுப்பதில் உறுதியாக இருக்கிறது. அஃபிடவிட்ல இருக்கா இல்லையா? பிரமாண பத்திரத்தில் மிக தெளிவாக மத்திய அரசு பாராளுமன்ற சட்டத்தின் வாயிலாக நாங்கள் மேலாண்மை வாரியத்தை அமைத்துக் கொடுக்கிறோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். ஆனால் நீதிமன்ற உத்தரவின் வாயிலாக இதை அமல்படுத்த முடியாது என்கின்ற சட்ட இல்ல நீங்க சொல்ற பாயிண்ட் நோ ப்ராப்ளம். ஐ வில் நாட் இன்டர்வியூ யூ. சொல்றேங்க. காவிரி மேலாண்மை வாரியத்தை நீதிமன்ற தீர்ப்பின் வாயிலாக அமல்படுத்துவதற்கு ஒரு சட்ட சிக்கல் இருக்கிறது என்று மத்திய அரசு ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் நாளையே இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து மத்திய அரசு சொல்லி இருக்கக்கூடியது தவறு,
நீங்கள் மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும், இந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை அமல்படுத்துவதற்கு மத்திய அரசு தயாராக இருக்கிறது. ஆக இந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்ற பொழுது மத்திய அரசு தன்னுடைய தரப்பு வாதத்தை எடுத்து வைக்கிறது. திருமதி வானதி, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கிறது உங்களுக்கு ஆதார அட்டை. இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. திருமதி வானதி, நீங்க இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்னன்னா, காவேரி மேலாண்மை வாரியத்தை அமையுங்கன்னு சொல்றப்ப மத்திய அரசின் வழக்கறிஞர் ஒப்புக்கொண்டுட்டு மறுநாள் வந்து சொன்னது, இது வந்து ஒரு ஜிஓ போட்டு அமைக்கக்கூடிய விஷயம் இல்ல, நாடாளுமன்றத்தில் சட்டமாக இயற்ற வேண்டும், சட்டம் இயற்றுவதற்கு நாங்கள் தயாரா இருக்கோம்னு சொன்னார். அதற்கு பிறகு 2 முறை நாடாளுமன்றம் கூடியது. இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு அமைப்பதற்கு ஏதேனும் சட்ட முன்வடிவை மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிச்சதா? அப்படி ஒரு சட்டத்தை பாஸ் பண்றதுக்கு எந்த சட்ட தடையும் இல்லை. காவேரி மேலாண்மை வாரியத்தை நீங்க சொன்னதே பார்லிமெண்ட் ஹேஸ் டு எனக்ட் a law நீங்க பாராளுமன்றம் கூடிச்சே என்ன செஞ்சீங்க? இல்ல, நான் உங்களுக்கு கேக்குறேன். இப்போ I am interviewing you. So what is the necessary to you bring that? When honorable honorable Supreme Court decided all the 3 judges and implement the varium and everything, என்ன necessary ஒரு affidavit போட்டு புதுசா நீங்க சொல்றது? ஒரு நிமிஷம் அவங்க பதில் சொல்லட்டும். அங்க பெனிஃபிட் வேணும் கர்நாடகா. நான் இருக்கிறது இல்ல வானதி சொல்லுங்க. இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு முழுமையாக வழங்கப்பட்டு விட்டதற்கு பின்னால் மத்திய அரசு சொல்லல. மேலாண்மை வாரியம் அமைக்கப்படவே முடியுமா என்று கேட்டதற்கு முதல் நாள் எங்கள் வழக்கறிஞர் சொன்னது உண்மை. ஆனால் அடுத்த நாள் அதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்களை ஒரு மத்திய அரசு சொல்ல வேண்டுமா வேண்டாமா? நாங்க இதை காலதாமதம் பண்றதுக்கோ அப்படின்னு நினைச்சிருந்தோம்னு சொன்னா, இதோ இப்போது மத்திய அளவிலே, ஏனென்றால் திரும்பவும் சொல்றேன், நீர்நிலைகள் அத்தனையும் மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பொழுது மத்திய அரசு இதில் ஒரு சில நிலைப்பாட்டை, அந்த விஷயத்தை அப்படிதான் செய்ய முடியும். அதற்காக தான் இன்று புதிதாக தேசிய அளவில் எப்படி நதிகளை இணைக்க வேண்டும், நதிநீர் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஒற்றை வாரியம் நதிநீர் இணைப்பு இல்ல வெவ்வேறு சப்ஜெக்ட்ஸ். மேடம் நான் பாயிண்டடா கேக்குறது ஒரே அம்சம் தான். நிறைய பேசுறேன். நதிநீர் இணைப்புன்றது ஒரு சப்ஜெக்ட், அது தனி. ஒற்றை வாரியம் தனி. என்னோட கேள்வி, நீங்க உங்க ஆர்குமெண்ட்டுக்கே வரேன். திரு புகழேந்தி அவர்கள் சொல்றார், ஏன் அந்த அஃபிடவிட்டை போட்டீங்க? தாமதப்படுத்துறதுக்காக தான் போட்டீங்க, எங்களுக்கு அதிகாரம் இல்ல, நீங்க சொல்லி அமைக்க முடியாது, பார்லிமெண்ட் சட்டம் இயற்றணும்னு சொன்னது தாமதப்படுத்துறதுக்கான முயற்சின்னு அவர் சொல்றாரு. நான் அதற்கே வரல. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க சொல்ற ஆர்குமெண்டே சரி, நாடாளுமன்றத்துல தான் சட்டம் இயற்றணும்னு சொன்னீங்களே, சட்டம் இயற்றி அந்த ஆணையத்தை அமைச்சீங்களா? அதுக்கு என்ன தடை இருக்கு? நீதிமன்ற தடை எதுவுமே கிடையாது, ஏன் அதை செய்யல? நீதிமன்றத்தினுடைய வழக்கு நிலுவையில் இருக்கும்போது வழக்கமாக அரசாங்கங்கள் இல்ல 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 தடை இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் மறைத்து பேசுகிறீர்கள். அப்படின்னு இருக்கு. இல்ல நீதிமன்றத்தில் அஃபிடவிட் போட்டு வழக்காக்கியதே நீங்கள் தான். இல்ல இல்ல மேடம் ஒரு அட்வொகேட், அது நீங்க வழக்காக்குனதே நீங்க தான். வாபஸ் வாங்கிட்டீங்க. தெரியும், நமக்கு நல்லா தெரியும். எந்த தடையும் இல்ல, எதுமே இல்ல. நீங்க பார்லிமென்ட்ல எனாக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கேसेस எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீங்க வந்து தடை இல்லாமல் இருக்கலாம். என்ன இல்ல எனாக்ட் பண்றதுக்கு என்ன ப்ரோஹிபிஷன் இருக்கு, என்ன இம்ப்ளிமெண்ட் இருக்கு? உச்சநீதிமன்றத்துல தீர்ப்பு நான் கேக்குறேன். சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், தடை இருக்கு. ஏனென்றால் ஒரு வழக்கு நிறைவாக ஒரு முடிவிற்கு வராத போது வழக்கு நிறைவாக ஒரு இல்ல நீங்க சொல்றது இல்ல, நீங்க வழக்கு விஷயத்தில் இல்ல ஆளார் அன்சஸ்டைனபிள் உச்சநீதிமன்றம் ஆதார் விஷயத்தில் உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை நீங்கள் அமல்படுத்தவே இல்லை. உச்சநீதிமன்றமே உங்களுக்கு இப்ப ஸ்ட்ரிக்சர் பாஸ் பண்ணி இருக்கிறது. ஒரு இஷ்யூ பெண்டிங்ல இருக்கு. Is it there bar to enact a law? Or the Supreme Court has given any stay? You have filed an affidavit to stating that Parliament has to enact. இல்ல தமிழ்ல பேசுவோம். இங்க பாருங்க, பார்லிமென்ட் இல்ல பாராளுமன்றம் சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று பிரமாண பத்திரத்தில் சொன்ன நீங்கள் பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றுவதற்கு என்ன தயக்கம்? அதற்கு பிறகு நீங்க பிரமாண பத்திரம் உச்சநீதிமன்றத்தில் போட்ட பிறகு எத்தனை முறை பாராளுமன்றம் கூடி இருக்கிறது? இதற்கு சட்ட முன்வடிவு நீங்க சமர்ப்பித்து இருக்கிறீர்களா? சொல்லுங்கள். திருமதி வானதி, நம்ம இன்றைய தலைப்பிலிருந்து ரொம்ப தூரம் விலகி போயிட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறேன். ரொம்ப இது காவேரி மேலாண்மை வாரியம், நதிநீர் இணைப்பு இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுன்னு சொன்னாலும் அது ஆழமாகவும் விரிவாகவும் நேரம் எடுத்து பேச வேண்டிய தலைப்புகளாக இருக்குது. அது தொடர்பான அந்த இதற்கு முன்னால் எழுப்பின கேள்விக்கு உங்கள் பதிலை சுருக்கமாக சொல்லலாம். அத்தோடு நான் கேட்பது, இந்த போராட்டம் அப்படின்றது விவசாயிகள் உதாசீனப்படுத்தப்பட்டதுனால வந்தது. திரு ஐயாக்கண்ணு சொல்கிறார், மே 25ஆம் தேதி வரையில் நாங்கள் காத்திருப்போம், அதற்கு பிறகு நாங்கள் சென்று மீண்டும் போராட்டத்தை தொடர்வோம்னு சொல்கிறார். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கிறது, அடுத்த போராட்டம் இன்னும் பெரிய, இந்த போராட்டம் 200% வெற்றி, அடுத்த போராட்டம் இதைவிட தீவிரமாக முன்னெடுக்கப்படும் சொல்கிறாங்க. இந்த போராட்டங்களுடைய கோரிக்கைகள்
இந்த போராட்டம் எழுப்பியிருக்கக்கூடிய சில உணர்வுகள், இந்த உணர்வுகளை மத்திய அரசு மாநில அரசு எந்த அளவுக்கு மதிக்கும், யார் அசைந்து கொடுப்பார்கள், என்ன தீர்வு உடனடியாக கிடைக்கும்? மேலாண்மை வாரியத்தை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒரு முடிவான நிலைக்கு வருகின்ற பொழுது, பிரமாண பத்திரத்தில் மத்திய அரசு சொல்கின்ற விஷயத்தை உச்சநீதிமன்றம் ஒத்துக்கொள்ளுமா ஒத்துக்கொள்ளாதா என்கின்ற சூழல் இருக்கின்ற பொழுது அதை ஒரு நிறைவுக்கு வராமல் மத்திய அரசால் அடுத்த ஸ்டெப் இதுல பண்றது கஷ்டம். அதனால் அந்த வழக்கு ஒன்று முடிவுக்கு வர வேண்டும். ஒருவேளை மத்திய அரசாங்கம் செய்திருக்கிற பிரமாண பத்திரம் தவறு, நீங்கள் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசு அமைக்கும். இல்லை, மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கின்ற நிலைப்பாடு சரிதான், நீங்கள் மத்திய அரசு பாராளுமன்றத்தின் வாயிலாக கொண்டு வாருங்கள் நீங்கள் சொல்கின்ற படி அப்படின்னு சொன்னா அப்போதும் அமைக்கும். அதனால அந்த சப்ஜெக்ட் அதுதான். இரண்டாவது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகள் உணர்வுகளை நாங்கள் புரிந்து கொண்டதால தான் விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாப்பதற்கு, அவர்களுடைய விளைபொருட்களை இணையத்தின் வாயிலாக விற்பதற்கு, அவர்களுக்கு நீர் ஆதாரங்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு என்று ஒவ்வொரு செயலிலேயும் மத்திய அரசாங்கம் விவசாயிகளை பற்றி அக்கறையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை செயல்படுத்துகின்ற வேகத்தில் ஒத்துழைப்போடு இருக்கின்ற மாநில அரசாங்கங்கள் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் எங்கெங்கெல்லாம் ஒத்துழைப்பு இல்லையோ அங்கு நிஜமாகவே விவசாயிகள் துன்பப்படுகிறார்கள். அதற்கு நேரடியாக மத்திய அரசாங்கம் பொறுப்பேற்கக்கூடிய சூழலில் இல்லை. பொதுத்துறை கொடுக்கின்ற உதவியை கொண்டு சென்று சேர்ப்பது மாநில அரசாங்கம். இதை மக்களுக்கு நாங்க சொல்லணும். பொதுத்துறை வங்கிகள் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். நானே சொல்லிடுறேன். நீங்க வந்த கேள்விக்கு நானே பதில் சொல்றேன். பொதுத்துறை வங்கிகளில் விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதை பொறுத்து மத்திய அரசு இப்போதைக்கு மத்திய அரசால் இதில் முடிவெடுக்கவில்லை. நாங்கள் அதை செய்ய முடியாது என்று தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் மாநில அரசாங்கங்கள் எந்தெந்த மாநிலத்தில் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் கடன்களை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தின் அரசும் விவசாயிகளுடைய கடன்களை கூட்டுறவு சங்கங்கள் மட்டுமல்ல பொதுத்துறை வங்கிகளில் இருக்கக்கூடிய கடன்களை கூட அவர்கள் தள்ளுபடி செய்யறதுன்னு சொன்னா பேங்க்குக்கு கவர்மெண்ட் பணம் கொடுத்து தான் தள்ளுபடி பண்றாங்க. நேரடியா பேங்க்ல வருமானத்தை அப்படியே தள்ளுபடி பண்ணிருக்காங்க. ஏற்கனவே நடந்துருச்சு. எல்லாரும் புதிய கதைகளை நீங்க சொல்ற மாதிரி இல்ல. ஏற்கனவே நடந்துருக்கு. உதாரணம் இருக்கு. பண்ணிருக்காங்க. இந்திய அரசாங்கம் செய்திருக்கு, தமிழ்நாடு அரசாங்கம் செய்திருக்கு. 56,000 கோடி கடந்த காலங்களிலே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. 56,000 கோடி யூபிஏ அரசாங்கத்தில் வங்கி கரெக்ட் நாங்க வங்கி கடன்களை தள்ளுபடி செய்திருக்கிறத முன்னால இருக்கக்கூடிய அரசு நாங்க மாற்று கருத்து சொல்லல. ஆமா செஞ்சாங்க. நான் இன்னொன்னு கூட கேட்கறேங்க. 10,000 கோடி ரூபாயை நம்ம விவசாயிகளுக்கு தள்ளுபடி செஞ்சு கொடுத்தோம். ஆனா திரும்பவும் விவசாயிகளை நாம இந்த நிலைமையில வச்சிருக்கோம்னு சொன்னா கடன் தள்ளுபடி தீர்வா இருக்கா விவசாயிகளுக்கு? விவசாயிகளை முன்னேற்றுவதற்கு திரும்ப திரும்ப ஒவ்வொரு காலத்திற்கு பின்பாகவும் நீங்க அவங்க கடன்களை தள்ளுபடி பண்றத பத்தியே பேசிட்டு இருந்தோம்னு சொன்னா எந்த காலத்துல நம்ம விவசாயத்துறையை முன்னேற்றுவதை யோசிச்சு பாருங்க. அவர்களை வளர்த்துவதற்கு தள்ளுபடி செய்ய மாட்டோம் என்பதுதான் பிஜேபியின் நிலை. ஒரு அரசாங்கம் சொல்லிட்டீங்க. எங்க நிலை கடனை தள்ளுபடி செய்ய மாட்டோம். உத்தரப்பிரதேசத்தில் மத்திய அரசாங்கம் பாராளுமன்றத்தில் தெளிவா சொல்லி இருக்கு. உத்தரப்பிரதேசனுடைய அரசு பாஜக அரசு பொறுப்பேற்றதற்கு பின்னால் மத்திய அரசாங்கம் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் கேட்ட போது கூட பிரதமர் நீங்கள் கோரிக்கை அந்த மக்களுடைய கோரிக்கைகள் நீங்க மேனிஃபெஸ்டோல சொல்லி இருக்கீங்க, நீங்க நிறைவேற்றுங்கன்னு சொன்னாரு. மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கல. ஆனா யூபி அரசாங்கம் எந்தெந்த வழிகளில் எல்லாம் விவசாயிகளுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த வழிகளை கண்டறிந்து அங்க விவசாயிகளுக்கு அந்த ஒத்துழைப்பு கொடுத்து உதவி செய்திருக்கிறார்கள். திருமதி வானதி, என்னோட கேள்வி விவசாயியை காப்பாற்ற முயற்சி தமிழ்நாட்டு விவசாயிகள் ஒரு லாஜிக் நீங்க என்ன சொல்றீங்க? உங்களால் கடுமையாக விமர்சிக்கப்படக்கூடிய மன்மோகன் சிங் அரசு, உங்களால் கடுமையாக விவசாயிகளுக்கு நன்மையே செய்யலன்னு சொல்ற காங்கிரஸ் அரசு அந்த ஆட்சி காலத்துல செய்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அதனால் ஏராளமானவர்கள் பயன்பெற்று இருக்கிறாங்க. ஆனால் நீங்க முன்வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட்டுக்கு வருவோம். நீங்க சொல்லக்கூடிய தர்க்கம் என்பது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது, அதனால் அவர்களுக்கு எந்த பலனும் இல்லை. கடன் தள்ளுபடி என்பது விவசாய பிரச்சனைக்கு தீர்வில்லை, அதனால் விவசாயிகள் பிரச்சனை தீரலன்னு சொல்றீங்க. அந்த லாஜிக் நியாயமான ஒன்றா? அந்த தர்க்கம் என்பது நியாயமான ஒன்றா? முதலாளிகளுக்கு கடனை தள்ளுபடி செய்வது எப்படி அது மட்டும் சரியாகும்? அவர்கள் மீண்டும் மீண்டும் கடனை பெறுவது. இப்ப மல்லையா 8,000 கோடி 9,000 கோடி வாங்கி கொண்டு போய்விட்டார். வாரா கடன்கள், வாரா கடன், எக்ஸைஸ் டியூட்டி,
கஸ்டம்ஸ் டியூட்டி எல்லாவற்றிலும் கடந்த ஆண்டு மட்டும் பிஜேபி ஆட்சியில் 5,29,000 கோடி அவர்களுக்கு நீங்கள் வழங்கி இருக்கிறீர்கள், ஆட்சிக்கு நஷ்டத்தை உண்டாக்கி இருக்கிறீர்கள். அது நியாயமா? நியாயம் என்றால் விவசாயிகளுக்கு கொடுப்பதில் என்ன அநியாயம் இருக்கிறது? திருமதி வானதி. நான் ரெண்டையும் ஒவ்வொரு துறைக்கும் வாரா கடன் என்பது கடந்த காலங்களில் அதிக அளவு தனிப்பட்ட காரணங்களுக்காக, நட்புக்காக, இந்த மாதிரி எல்லாம் சம்பந்தமே இல்லாம அரசாங்கத்தோட பணத்தை எடுத்து 50 வருஷ காலமா நாட்டோட கஜானாவை சூறையாடிட்டு போனதன் விளைவாக இன்னைக்கு எந்த ஒரு கடனையும் வசூல் செய்ய வேண்டும் என்றால் சட்டப்படி தானே வசூல் பண்ண முடியும். நீங்க 50,000 ரூபாய் இருக்கக்கூடிய சொத்தை வச்சுட்டு ஏதோ ஒரு அரசியல் காரணத்துக்காக முன்னாடி 5 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கியிருக்காங்க. அந்த 50,000 ரூபாய் சொத்து மட்டும்தான் இன்னைக்கு பேங்க்ல இருக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது இன்று இருக்கக்கூடிய அரசாங்கம் சட்டத்தின் வாயிலாக அவங்க கிட்ட இருக்கிற மற்ற சொத்துக்களை பறிமுதல் பண்ண முடியும். வேற சொத்துக்கள் இல்லாத நபர்கள் வைத்திருக்கக்கூடிய கடன் என்பது வெறும் பேப்பர் கடனா இருக்கின்ற பொழுது அதற்கென்று சில நடவடிக்கைகளை எடுப்பதை விவசாயத்தோடு தயவு செய்து ஒப்பிட வேண்டாம். நீங்க எல்லாத்தையும் யாரையாவது கைது செய்து சிறையில் வைத்திருக்கிறீர்களா? நீங்க கைது செய்து சிறையில் வையுங்கள். தள்ளுபடி பண்ணல. அவர்கள் வெறும் ஒரே ஒரு கதவு இருந்தா அந்த கதவை மட்டும் புடிங்கிட்டு வாங்க. ஆனா விவசாயி வீட்டுல போய் மாட்ட புடுங்குறீங்க, ஆட்ட புடுங்குறீங்க, கதவை புடுங்குறீங்க. அட்டாச் பண்ணிருக்கோம். விஜய் ரேஷன் கார்டு ரத்து பண்ணிருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னால் கடன் வாங்கி கடனை திரும்ப செலுத்தாதவங்க பட்டியலை கூட ஏன் வெளியிடக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொன்னபோது, இல்ல வெளியிட்டா தொழில் சூழல் நன்றாக இருக்காது அப்படின்ற ஒரு கருத்தும் அரசுகளால் முன்வைக்கப்பட்டது. நான் திரு புகழேந்தி அவர்களை கேட்கணும். திரு வெங்கையா நாயுடு அவர்கள் இது மாநில அரசின் பணி, கடனை தள்ளுபடி செய்யறது அப்படின்றது அது உத்தரப்பிரதேச அரசு செஞ்சிருக்கு, ஆந்திரா அரசு செய்திருக்கிறது. எந்த மாநில அரசு விரும்புகிறதோ அதை செய்யலாம், அதுக்கு தடை இல்லை. மத்திய அரசு அதை செய்ய போறதில்லைன்னு சொல்றாங்க. இன்னொன்று வானதி அவர்கள் சொல்றது விவசாய கடனை தள்ளுபடி செய்யறது அதுக்கான தீர்வு இல்லைன்னு சொல்றாங்க. உங்க அரசு ஏன் உத்தரப்பிரதேசம் அல்லது மற்ற மாநிலங்களில் பின்பற்றினது? தமிழ்நாட்டிலேயே இதற்கு முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கடனை தள்ளுபடி செய்தார். 5780 கோடி முதல் தடவையாக இப்பொழுது இருக்கின்ற முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தள்ளுபடி செய்கிறேன்னு சொன்னார். அப்புறம் அடுத்தது கோர்ட்டுக்கு போய் உயர்நீதிமன்றத்துக்கு ஐயாக்கன் அவர்கள் போய் 1980 கோடி அந்த பணத்தை ஒரு கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கினார் உயர்நீதிமன்றத்திலிருந்து. ஸோ அதில் ஒரு 17 லட்சம், இதில் ஒரு 3 லட்சம் விவசாயிகள் இதில் பலனடைவார்கள். இதைத்தான் இந்த மாநில அரசு இந்த நிதி நெருக்கடி பேரிடர் இந்த நேரத்திலே செய்ய முடியும். இல்லை, 50 எம்பிக்களையும் இவ்வளவு எம்எல்ஏக்களையும் வைத்திருக்கிற ஒரு அரசு டெல்லியில் போய் எங்களால் முடிந்ததை நாங்கள் கூட்டுறவு அரசில் செஞ்சு கூட்டுறவு வங்கிகள் கடனை தள்ளுபடி செய்கிறோம், பொதுத்துறை வங்கிகளில் வாங்கின கடனை நீங்கள் தள்ளுபடி செய்யுங்கன்னு சொல்லி மத்திய அரசிடம் மன்றாடி போராடி வாதாடி பெறுவதில் மாநில அரசு தோற்று விட்டதுன்றது இன்றைக்கு பந்தோட முக்கியமான கோரிக்கை. மன்னிக்கணும், நான் உங்கள்கிட்ட பர்டிகுலர் டே ஐ ஹேட் பின் டெல்லி நான் இருந்தேன். நான் இன்றைக்கி ஒரு உண்மையை கூட நம்ம டிவி மூலியமாக சேனல் மூலியமாக சொல்லணும். அருமைக்குரிய அன்பு சகோதரர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதே ஐயாக்கன் விவசாய சங்க தலைவர் அவர்களை நீங்கள் அருண்ஜேட்லியும் பார்க்க முடியாது, யாரையும் பார்க்க முடியாது, போராட்ட ஆரம்பத்திலே நீங்கள் தயவுசெய்து திரும்பி போயிடுங்க, டெல்லியில் இப்படிலாம் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொன்னார். அதுக்கு பின்னாடி அன்னைக்கு சாயங்காலம் அருண்ஜேட்லி அப்பாயின்மெண்ட் வாங்கி திரு தம்பிதுரை துணை சபாநாயகர் அவர்களும் நானும் உடனிருந்தேன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதில் வேறு வேறு கட்சிகளும் வந்தன, நான் இல்லை என்று மறுக்கவில்லை. அதை எல்லோரும் சேர்ந்து போயிருந்தோம். ராஜா கூட வந்திருக்காங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டியிலிருந்து மிஸ்டர் ராஜா. எல்லோரும் சென்று பார்த்தோம். அண்ட் இதில் இந்த ஐயாக்கண்ணு சப்மிஷன் லாஸ்ட் இயர் ஆல்சோ ஐ சப்மிட்டட் த சேம். பட் இந்த வருஷமும் அதுதான் கொடுக்குறேன், ஐயா தயவு செஞ்சு உங்கள் கை காலை பிடிக்கிறேன், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டார். ஐயாக்கனுடைய கோரிக்கையை முதல்லிருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேஷனலைஸ் பேங்க் உடைய பேங்கர்ஸ், அந்த செக்ரட்டரி, அந்த நிதி நிலைக்கு உட்பட்ட அதிகாரிகளை சந்திப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கள், இந்த நாட்டின் பிரதம மந்திரி அவர்களே எங்களை பாருங்கள். இந்த உலகத்திலேயே நிர்வாணமாக ஓடுனது எங்கேயுமே இல்லை சார், இங்கே தான் நடந்தது. நான் தெரியாமல் கேட்குறேன், நீங்கள் கட்சிகளெல்லாம் மறந்துடுங்க, அரசியல்லாம் விட்டுருங்க. ஒரு விவசாயிகளுக்கு ஜந்தர் மந்திலிருந்து பிரதம மந்திரி நினைத்திருந்தால் 5 நிமிட நேரம் கூட இருக்காது, அழைத்து பார்த்துருக்கலாம். ஆனால் கடைசி வரைக்கும் பிரதம மந்திரி பார்க்க மாட்டேன்னு சொல்கிறாரு. ஐயா கண்ணு கேட்டுட்டு இருக்கிறதுலாம் மாநில அரசுகிட்ட கோரிக்கை வைத்திருக்கலாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. 90% அவருடைய டிமாண்ட்ஸ் பூரா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருந்துச்சு, அதை தான் கேட்டார். கடைசி வரைக்குமே பிரதம மந்திரியை பார்க்கணும்னா எதையோ சந்திக்கின்ற பிரதம மந்திரி அவர்கள் ஏன் தமிழகத்தினுடைய விவசாயிகள் இவ்வளவு கேவலமானவர்களா? எங்கள் மேலே போட்டால் கடைசியில் எங்கள் சீஃப் மினிஸ்டரையும் நீங்கள்லாம் சொன்னீங்கன்னு போய் அவரை பார்க்க வச்சுட்டோம். அந்த கோரிக்கை எடுத்துகிட்டு போய் பிரைம் மினிஸ்டர்ட்டையும் கொடுத்துட்டோம்.
ஒரு 5 நிமிஷம் ஐயா கண்ணுவையும் இந்த 40 நாட்கள் செத்து எழுந்து நடந்த எலிகளை தின்ற மோசமான நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த விவசாயிகளை இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி பிஜேபி கட்சியினுடைய தலைவர் பார்த்திருந்தால் நாங்களும் பாராட்டி இருப்போம். ஆனா நடக்கல. ஒரு நிமிஷம் இல்ல வானதி அவர்கள் குறுக்கிட விரும்புறாங்க. திருமதி வானதி சொல்லலாமா? நான் பதில் சொல்லலாமா? மத்திய அமைச்சர் முதல் நாள்ல போய் அவங்க கிட்ட நீங்க திரும்பி போயிருங்கன்னு சொன்னது தப்பு. 6 முறை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களோட பேசி இருக்கிறார். என்ன நடந்தது? மேடம் ஒரே நிமிஷம். 6 மணி நேரம் மேடம் நான் சொல்றேன் சொல்லிட்டு 6 மணி நேரம் அவரை அலுவலகத்தில் காக்க வைத்தார்கள். நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க. உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். எங்க மத்திய அமைச்சர்கள் அருண் ஜேட்லி, விவசாயத்துறை அமைச்சரை, நீர்வளத்துறை அமைச்சரை திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் அழைத்து சென்று அவர்களோட பேச வச்சாரு. அத்தனை கோரிக்கைகளும் மத்திய அரசாங்கத்தின் சார்பாக மத்திய அமைச்சர்களால் கேட்கப்பட்டது, அவர்களோடு பேசப்பட்டது. பிரதமரை பார்க்கிறது மட்டும்தான் வெறும் நோக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் சொன்னாங்களா? இல்ல, எங்களுடைய கோரிக்கைகள் முக்கியம். இந்த கோரிக்கைகளுக்கு மத்திய அரசாங்கம் எடுக்கின்ற நடவடிக்கைகள் முக்கியம். இங்கு திரு ஐயாக்கன் அவர்கள் பிரதமரை பார்க்கல, நாங்க இந்த மாதிரி ஓடணும் வந்தோம் இதெல்லாம் சொல்றீங்க, எல்லாம் அரசியல மறந்துட்டு விவசாயம் பேசணுங்கிறீங்க. இந்த நாட்டில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான விவசாயிகள் அவர்களுடைய உணர்வுகளை முழுமையாக பிரதிபலிக்கின்ற நகராக திரு ஐயாக்கன் அவர்களை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க இத்தனை நாள் நடந்த போராட்டம், நீங்க முதலமைச்சர் போய் உடனே பார்க்கிறாரு, உடனே முற்று பெறுகிறதுன்னு சொன்னா இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது என்று நாங்கள் கருதுகிறோம். உள்நோக்கம் இருக்கின்ற ஏற்றுக்கொள்ள முடியாத ஐயா கண்ணுவை ஏன் அருண் ஜேட்லி பார்க்க வேண்டும், ஏன் பொன் ராதாகிருஷ்ணன் அமைச்சர் அவர்கள் பார்க்க வேண்டும்? இரண்டையும் நீங்களே சொல்லுகிறீர்கள். ஒன்னு உள்நோக்கம் இருக்கு, ஐயா கண்ணு நாங்க விவசாயம் ஏத்துக்க மாட்டோம்னு சொன்னா அப்ப உங்க கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லுங்க மேடம். நீங்க ஏன் அவங்கள பாத்தீங்க? அப்ப அரசியல் லாபத்துக்காக பாத்தீங்களா? டெல்லியிலே இருக்கின்ற முதலமைச்சர் கெஜ்ரிவால் பார்த்தார்கள் என்பதற்காக பார்த்தீங்களா? கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் வந்து பார்த்தார்கள் என்பதற்காக பார்த்தீங்களா? ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாட்டுடைய காங்கிரஸ் தலைவர் வந்து பார்த்தார் என்பதற்காக பார்த்தீர்களா? ஐயா கண்ணு மீது சந்தேகத்தை எழுப்புகின்ற ஐயா கண்ணு மேலே சந்தேகத்தை எழுப்புகின்ற நீங்கள், பின்னணி ஏதோ இருக்கின்ற சொல்லுகின்ற நீங்கள் அந்த விவசாயிகளை சந்தேகப்பட்டால் ஏன் பார்த்தீர்கள்? எதற்காக பார்த்தீர்கள்? ஏன் உங்களது பிரதம மந்திரி பார்க்கவில்லை? என்ன ஆயிடுவாரு? ஒரு நிமிஷம் பார்த்துட்டா நான் தெரியாம கேட்கிறேன். மோடி மேல ஐ ஹேவ் தி ஹை ரெக்கார்ட்ஸ். பட் ஏன் நீ என்ன ஆயிடுவார்? அவர் ஒரு நிமிஷம் கூட்டு பார்த்திருந்தா என்ன நடந்திருக்கும்? ஒரு நிமிஷம் நியாயமா சொல்லுங்க வானதி சீனிவாசன் அவர்கள். அவங்க பதில் சொல்லட்டும். திருமதி வானதி, இன்னும் வேற ஏதாவது பேர் இருக்கா இல்ல விட்டு போச்சான்னு சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க, அப்புறம் விட்டு போயிருந்தா திரும்பி போராட்டம் ஆரம்பிக்கப்படுகிறது. இல்ல நீங்க விட்டு போயிருந்தா நீங்க கண்டினியூ பண்ணுங்க. வி டு நாட் லிவ் இட். நீங்க வேணா இன்னும் லிஸ்ட் வேணா கரெக்ட் அதான் சொல்றேன். நீங்க சொல்லுங்க. இந்த தமிழ்நாடு தலைவர்கள் எல்லாத்தோட பேரையும் சொல்லுங்க. ஐயா கண்ணு அவர்கள் இல்ல என்னுடைய கேள்வி என்னன்னா, ஐயா கண்ணு அவர்கள் கடன் பெற்று இருப்பவர்களுடைய கோரிக்கை வைத்திருக்கிறார். அது இவர் சொன்னதை போல 3 லட்சம் பேர் அதிகம், அவ்வளவுதான். ஆனால் கடனே வாங்காத விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடனே வாங்கல, அவங்களுக்கு தள்ளுபடி செய்யறதுக்கு அவங்க கையில் கடன் கிடையாது. கூட்டுறவுலையும் கொடுக்கல, இதுலையும் கொடுக்கல. தனி வட்டிக்காரர்களிடம் கடன் பெற்று அவர்கள் இன்றைக்கு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நிவாரணம் என்பதுதான் இந்த வறட்சி நிவாரணம் என்பதனுடைய பொருள். அந்த 39,000 கோடி என்பது வெறும் 3 லட்சம் 5 லட்சம் பேருடைய கோரிக்கை மட்டுமல்ல, அதையும் மத்திய அரசு உதாசீனப்படுத்துகிறது என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. அவங்க பதில் சொல்லட்டும். திருமதி வானதி போலாமா? திரு ஐயாக்கன் அவர்கள் அந்த போராட்டத்தை அங்கு ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பித்த சில நாட்களுக்குள்ளாக இவர்களுடைய கோரிக்கைகளுக்காக இங்க வந்து அமர்ந்திருக்கிறார்கள். இதை பற்றி மத்திய அரசாங்கத்திடம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஆரம்பித்த நாளுக்கு ஆரம்ப கட்டத்தில் எல்லா மத்திய அமைச்சர்களையும் பார்த்து முடித்து அதற்கு பின்பும் கூட இந்த கோரிக்கைகள் எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் தகுந்த பதிலளித்து என்னென்னவெல்லாம் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அல்லது முடியாது என்று தெளிவாக சொன்னதற்கு பின்பாகவும் தமிழகத்தினுடைய கண்ணியத்தை, தமிழகத்தினுடைய விவசாயிகளுடைய மரியாதையை குலைக்கின்ற விதமாக அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் பாரதிய ஜனதா கட்சியிடம் வந்து பேசினார்கள். நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம். மத்திய அரசாங்கம் இங்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகளை நாங்கள் பாராட்டுகிறோம். எங்கள் விவசாயிகளை அவமானப்படுத்துகின்ற விதத்தில் இந்த போராட்டம் மன்னிக்கணும். காலம் செல்ல செல்ல சகோதரி காலம் செல்ல செல்ல மக்கள் புரிந்த தயவு செஞ்சு இல்லைங்க. முடிச்சதுக்கு அப்புறம் பேசுங்க. நான் முடிச்சதுக்கு அப்புறம் பேசுங்க. சரி சொல்லுங்க. நீங்க என்ன வேணா அதுக்கு அப்புறமா சொல்லுங்க. இல்லைங்க சாரி நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேசுங்க. ஆக இந்த போராட்டத்துல ஒரு சின்ன குறுக்கீடு தாங்க. அது ஏங்க டென்ஷன் ஆவறீங்க? நீங்க எதை வந்து நியாயமாக பரிசீலனை செஞ்சோம். வேண்டாங்க, நீங்க அவசியம் அப்புறம் பேசுங்க. நீங்க முதல்ல நீங்க உள்ள ஸ்டுடியோல இருந்து நாம எல்லாரும் ஒண்ணா பேசும்போது நீங்க என்ன வேணா குறுக்கீடு பண்ணுங்க. சகோதரரே,
இந்த மாதிரி ஓபியில் வரும்போது ஒன்று டைம் கொடுங்க, இல்லைன்னா ஒட்டு மொத்தமாக உங்களோட கேள்விகளை 1, 2, 3ன்னு எங்களுக்கு சொல்லிடுங்க. அப்போ தான் தெளிவாக பதில் சொல்ல முடியும். இல்லை ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன், நீங்கள் சேர்த்து சொல்லிடுங்க. எதையெல்லாம் நீங்கள் சொல்கிறக்கூடிய விஷயம் இல்லை, அவங்க இதை சொல்ல வந்தாங்க, அது இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. திருமதி வாங்க, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் பேசுங்க மேடம். வேண்டாங்க, அவங்க கேள்வி கேட்டு நான் சேர்த்தே பதில் சொல்கிறேன். இல்லை அவர் குறுக்கீட்டில் ஏதாவது கேள்வி கேட்குறாரு, சேர்த்தே நான் ஒன்றே ஒன்று தான். அதாவது மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஐயாக்கன் அவர்களை சந்தித்து எது எதெல்லாம் சரி பண்ண முடியும், எது எதெல்லாம் நிவர்த்தி செய்ய முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, அதை எதை செய்ய முடியுன்றதை சொன்னார், அதை சொல்லுங்கள். அதுதான் எனக்கு கேள்வி. எதை செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கார், அவ்வளோதான். மத்திய அமைச்சர்கள் இங்க பாருங்க, மத்திய அமைச்சர்கள் ஒவ்வொரு துறையினுடைய அமைச்சர்களிடமும் அவர் சந்திக்க வைத்திருக்கிறார். என்னவெல்லாம் கோரிக்கைகள் அவர்கிட்ட இருக்கு? நதிநீர் இணைப்பு, அந்த வேலையை நாங்க தான் இந்த நாட்டில் முன்னெடுத்தோம். நிச்சயமாக நதிநீர் இணைப்பிற்கான அத்தனை வேலைகளையும் ஆரம்ப கட்ட வேலைகளை இந்த மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. தேசிய வங்கிகளில் கடன் தள்ளுபடி என்பதை பற்றி மிக தெளிவாக நாங்கள் சொல்லிவிட்டோம். மத்திய அரசாங்கம் சொல்லிவிட்டது, எது முடியும் எது முடியாதுங்கிற விஷயத்தை சொல்லியாச்சு. வேளாண் விளைபொருட்களுக்கான விலை நிர்ணயம் மாநில அரசாங்கத்தினுடைய கமிட்டியோட பரிந்துரைக்கு பின்பாகத்தான் தேசிய வேளாண் விலை நிர்ணயம் என்பது நிர்ணயிக்க முடியும். மாநில அரசாங்கம் இதில் கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பு என்ன? இதை பத்தி அது மட்டுமல்ல, விவசாய விளைபொருட்களுக்கு இணையத்தின் வாயிலாக மிகப்பெரிய அளவில் ஒரு சந்தையை உருவாக்க வேண்டும். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 546 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை இணையத்தின் வாயிலாக இணைக்க வேண்டும் என்பதற்கான ஆரம்ப கட்ட வேலைகளை மத்திய அரசு துவக்கிவிட்டது. இதற்கு பின்பாக அவர்களுடைய மற்ற கோரிக்கைகள்ல பிரதானமான கோரிக்கைகள்ல முன்வைக்கக்கூடிய வறட்சி நிவாரணம், தேசிய அளவுகோலின்படி தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய தொகையை மத்திய அரசு வழங்கிவிட்டது. இன்னும் கூட இன்னொரு அடுத்த கேள்வி வச்சீங்க, தனியாரிடம் கடன் பெற்றிருக்காங்க, வறட்சி வந்திருக்கு, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனாலதான் சொன்னேன், இந்த மாதிரி நம்முடைய நாட்டின் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் ஒரு தாலுகா பாதிச்சாதான் முன்னாடி வறட்சி நிவாரணம் கிடைக்கும். இப்போ பிரதம மந்திரியினுடைய இன்சூரன்ஸ் திட்டத்தைப்படி 2 ஏக்கர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்க போய் ஆபீசர் கிட்ட கூட போய் நேரா கூட்டிட்டு வந்து காட்டி லஞ்சம் கொடுத்து ஒரு ஆபீசர் கிட்ட கூட சொல்ல வேண்டாம், அதை போட்டோ எடுத்து அவங்களோட தொலைபேசி எண், ஆதார்ல பதிவு பண்ணியிருக்கிற தொலைபேசி எண் வாயிலாக நேரடியாக மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பினால் கூகுள் வழியாக சேதத்தை மதிப்பீடு செய்து நேரடியாக அவருடைய வங்கி கணக்கிற்கு இழப்பீடு செய்கின்ற இந்த பயிர் பாதுகாப்பு இன்சூரன்ஸை தமிழகத்தில் அமல்படுத்தாததன் விளைவாக இன்று நம்முடைய விவசாயிகள் நியாயமாக மோடி அவர்கள் கொடுக்க நினைத்த பணம், கொடுத்திருக்கக்கூடிய பணத்தை கூட பெற முடியாத சூழலில் இருக்கிறார்கள். இதுதான் மத்திய அரசாங்கம் இந்த விவசாயிகளுக்கு. புதிய குற்றச்சாட்டுகளுக்குள்ள போவனா நிறைவு கருத்துக்கு வந்துருவோம். நிறைவு கருத்துக்களோட நிறைவு செய்யலாம். திரு புகழேந்தி, இந்த போராட்டம்ன்றது மத்திய அரசுக்கு எதிரானது மட்டும் இல்லை, மாநில அரசுக்கு எதிரானது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்று நடந்திருக்கக்கூடிய பந்த் மத்திய அரசின் மீது அவங்களுக்கு எதிர்ப்பு இருக்குது, கோபம் இருக்குது, கோரிக்கை இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக மாநில அரசு மேலும் இருக்குது. ரெண்டு விஷயம். இப்போ அவங்க சொன்னது இந்த இன்சூரன்ஸ், கிராப் இன்சூரன்ஸ்னு சொல்லி ஒரு அடிமட்டத்தில் இருக்க சாதாரண விவசாயி பல ஸ்கீமுகளை சொன்னாங்க, பிஜேபியில் பண்ணியிருக்கோன்னு தோழர் கூட சொன்னார், பாராட்டினார். சாப்பாட்டுக்கு இல்லை சார், செத்துக்கிட்டு இருக்கான், இவனுக்கு ஸ்கீம் தேவையில்லை சார். இந்த நாட்டில் விவசாயி நாளைக்கு பிழைக்கணும், உயிரோடு இருக்கணும். அதை தான் அவங்க முதல்ல எடுத்துக்கணும். 14.99 15 லட்சம் பேர் தான் கிராப் இன்சூரன்ஸ் இதை இன்சூர் பண்ணியிருக்கிறது. அது இன்சூரன்ஸ் பண்ணும்பொழுது, கடன் வாங்கும் பொழுது இந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணணுன்றதுலாம் தெரிகிற அளவுக்கு இந்த நாட்டினுடைய விவசாயிகள் இருக்கிறார்களா என்பது ஒரு பெரிய அனுமானம். அடுத்ததாக கேள்வி கேட்டீங்க, உங்களையும் எதிர்த்து தான் இந்த போராட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லி. எந்த போராட்டம்? 72 மாபெரும் போராட்டத்தை தமிழகம் கண்டது. அப்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடத்திய போராட்டம் வெற்றி பெற்றதெல்லாம் பெரிய சரித்திரம். அம்மா தொடர்ந்து போராட்டங்கள். நான் இப்போ தோழர் சொன்னார் என்னன்னு கேட்டிங்கன்னா, வலியுறுத்த வேண்டிய இடத்திலே உதாசீனம் அங்கே, இயலாமை இங்கேன்னு சொன்னார். அவர் ரெண்டுத்தையும் சேர்த்து அவங்கள சொல்லிட்டு வற்புறுத்தணும்னு சொன்னார். நான் என்ன சொல்கிறேன்னா, எங்களுடைய மாநில அரசு இன்றும் சரி வற்புறுத்தி கொண்டு தான் இருக்கிறோம், கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் நமது பிரதம மந்திரி நம்மை பார்ப்பதையும் இதை செய்வதையும் இவ்வளோ சொன்னாங்க மேடம், அவங்க இவ்வளோ சொன்னதெல்லாம் சந்தோஷம். என்ன செஞ்சுருக்காங்க இந்த 40 நாளில்? நாங்கள் அந்த மினிஸ்டரை பார்த்தோம், இந்த மினிஸ்டரை பார்த்தோம், அந்த மினிஸ்டரை பார்த்தோன்னா என்ன நடந்திருக்கு இது வரைக்கும்? இதுதான் கொஸ்டின் மார்க். இதை கேட்டு கேட்டு நாங்களும் போராடிட்டு இருக்கோம். ஆகவே விவசாயிகள் வேறு அல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேறு அல்ல. தொடர்ந்து நாங்களும் போராட தயாராக இருக்கிறோம், பெருகின்ற நிலையில் இருக்கிறோம். வடக்கு ஐயா கண்ணு பேரறிஞர் முதலமைச்சர் சந்திச்ச உடனே போராட்டத்தை கைவிடுறாரு. எனவே இதுல ஒரு அரசியல் இருக்கு, இந்த போராட்டம் நடத்துனதுலேயே ஒரு அரசியல் இருக்குன்ற பார்வையை முன் வச்சாங்க. இல்லை, உங்களுக்கு நான் தயவுசெய்து சொல்லிடுறேன்,
அதுக்கு முன்னாடி அன்புக்குரிய அமைச்சர் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் போய் பார்த்தாங்க. அப்போ ஒரு 2 நாள் போராட்டத்தை நிறுத்தினார். அப்போ இதுக்கு பின்னணியில் பிஜேபி இருக்குன்னு சொல்லிடலாமா? எப்படி அது சொல்லுங்க. சைலன்ஸில் போட்டார்ல அவர். ஏதாவது பண்ணி கொடுங்க சார், ஐயா ஏதாவது கொடுங்க, நான் பிச்சைக்கார மாதிரி உங்களுக்கு கேட்குறேன், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னார். அந்த 2 நாளைக்குள்ள இவர் என்ன பண்ணார்? ஸோ வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னது இன்றைய தினம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது பிஜேபி அரசால். இதை சந்திப்போம், நாங்களும் விடுவதில்லை, போராடி பெற்றுக் கொடுக்கும் வரை மத்திய அரசிடமிருந்து அந்த அரசு ஓயாது என்பதை மிக தெளிவாக நிறைவு கருத்து. ஆளுகிற மாநில அரசுகளே மத்திய அரசை எதிர்த்து நடத்துகிற பந்தை காட்டிலும் மத்திய அரசு மாநில அரசு இரண்டையும் எதிர்த்து நடத்தின இந்த போராட்டம் முழுஅடைப்பு என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தந்திருக்குது. தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு சமீப காலங்களில் 30 ஆண்டுகளுக்கு நிகழ்பட்ட ஒரு அரசியல் சம்பவங்களில் இது போன்ற ஒரு மாபெரும் வெற்றி இதுவரை கிடைத்தது கிடையாது. இன்றைக்கு இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் ஒருமித்த ஒரு மையப்பொருள். இன்றைக்கு நாட்டில் எதுவுமே நடைபெறவில்லை, ஒரு போராட்ட நிலைமைக்கு குணத்திற்கு வந்திருக்கிறார்கள். அந்த ஆதரவு, மக்களுடைய ஆதரவோடு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த முழு அடைப்பு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தந்திருக்கிறது சொன்னால் இந்த ஆட்சியின் மீது அரசுகளின் மீது ஒரு நம்பிக்கை இல்லை என்பதுதான் மக்கள் மத்தியில் இருக்கிறது என்பதை நிரூபிக்கிறது. விவசாயிகள் பிரச்சனையை எனக்கு தோழரும் சரி அவரும் தெரியும், இதில் வெற்றி தோல்வி என்று பார்ப்பது தேவையில்லை என்று நினைக்கிறேன் நான். ஏனென்றால் அதிமுக அரசு என் கூட ஜாயின் பண்ணிக்கலாமே, நீங்க செய்ய வேண்டிய வேலையை நாங்க செய்றோம். இந்த ஸ்டேட்ல சேர்றதே இல்ல. புது விவாதத்துக்கு வேண்டிய ஒரு எதிர்க்கட்சி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் இத செய்கிறார். இதுல விவசாயி சாகறான், எலிய சாப்பிடுறான்னா இதுல எங்கே வருகிறது வெற்றி, எங்கே வருகிறது தோல்வி? அதல்ல. அது தோழர் ஒத்துக்கிறாருன்னு தெரியாது எனக்கு. இல்ல வர திருமதி வாணி உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமா நிறைவு கருத்து கேட்டு. இந்த பந்த் என்பது விவசாயிகளுடைய கோரிக்கை என்று வைத்திருந்தாலும் கூட இதே விவசாயத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்த இந்த பந்த், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் எத்தனை விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், விவசாயத்திற்கு தொடர்ச்சியாக அவர்கள் செய்தது என்ன என்பதை பற்றி என்ன மேடம் தெரியாம சொல்றீங்க? 7000 கோடி தள்ளுபடி பண்ணிருக்காங்க, நாட்டுக்கே உதாரணமா இருந்திருக்கிறோம் நாங்க. திருப்பி 7000 கோடி தள்ளுபடி செஞ்ச திமுகவை பார்த்து விவசாயிகளுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறது அபத்தம். நாடு வர இப்ப நிறைவு நிறைவு கருத்து சொல்லுங்க. குற்றச்சாட்டு சொல்லுங்க. ஆக்கிரமிப்பு பண்ண விட்டது இந்த நாட்டில் இருக்க. அததான் சொல்றேன். தொடர்ச்சியாக 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக திமுகவும் அதிமுகவும் ஆட்சி செய்த தமிழகத்தில் ஒட்டுமொத்த நீர் ஆதாரங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது, நீர்நிலைகள் சுத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயம் என்பது அடிநிலைக்கு போனது காரணத்தாலதான் இன்னைக்கு விவசாயிகள் எல்லாம் டெல்லியில இருக்க பாண்டிட்டு இருக்க. அது நீங்க பார்க்கலாம், நீங்க சொல்லக்கூடாது, அந்த மக்கள் முடிவு பண்ணணும். இந்த மாதிரி இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்களுடைய முடிவு தான் இன்றைக்கு அந்த முழு அடைப்பு. திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டிலே இருக்காது நீங்க சொன்னீங்க, நீங்க முடிவு பண்ணுவோம், மக்கள் முடிவு இல்லைங்க. நிறைவு செய்யலாம் பாருங்க, இதற்கு காலம் வரும் என்ற காவிக்கு இடமில்லை. இருக்கக்கூடிய பந்திற்கு வெற்றி கிடைத்திருப்பதாக அவர்கள் கூறலாம். ஆனால் நீங்க என்ன வேணா கோஷம் போடுங்க, இந்த காவிக்கு இடமில்லைன்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு கூட்டணியில சேர்ந்து எப்படி எல்லாம் ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சாங்கன்னு எங்களுக்கும் தெரியும். இந்த நடத்தக்கூடிய பந்துங்கிறது தமிழக அரசு எம்மாதிரியான சூழ்நிலையும் எதிர்கொள்ளக்கூடிய திராணி இல்லாத அரசாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு இது மிகச்சிறந்த உதாரணம். ஏனென்றால் இன்று இருக்கக்கூடிய தமிழக அரசினால் சட்டம் ஒழுங்கையோ ஒரு ஆளுநரே உங்களால நியமிக்க முடியல, ஒரு நிரந்தர ஆளுநரே உங்களால நியமிக்க முடியல. நீங்க மத்திய அரசு நல்லா நடத்துறீங்க. நீங்க இந்த மத்திய அரசு தொடர்ந்தால் இந்த விவசாயிகள் தற்கொலை தொடரும். நிறைவு செய்யலாம் திரு சௌந்தரராஜன். இந்த பந்து போராட்டத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஆட்சி செய்ய முடியாது, ஒரு பந்து செய்ய முடியாது, கட்சி முன்னெடுத்திருக்க வேண்டும். அந்த அளவுக்கு தமிழகத்தோட முக்கியமான, அதனால தான் அந்த கட்சி உரிய கடமை ஆற்றவில்லை என்று நான் சொன்னேன். இரண்டாவது, இதில் எதையெல்லாம் அவர்கள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்களோ பிஜேபி, அதில் ஒன்றை கூட இப்போது வெறும் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று திட்டங்களை பற்றி சொல்லுவதிலே, தாகத்துக்கு தண்ணி வேண்டும் என்று விவசாயி கேட்கிறான், இவர்கள் மேகத்தை காட்டி கொண்டிருக்கிறார்கள். இது என்றைக்கு நடக்கிற கதை? உடனடியாக என்ன செய்யணுமோ அதை நீங்கள் சொல்ல வேண்டாமா, செய்ய வேண்டாமா?
அதை செய்ய தவறிவிட்டு கடுமையான பிரச்சனைனாலும் தாகம் மேகன்னு ஒரு எதுகை மோனையில போயிட்டு இருக்கோம். இவர் வந்து எந்த விதமான இதுவும் இல்லாமல் டைவர்ட் பண்ணியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள், விஷயத்தையும் டைவர்ட் பண்ணுகிறார்கள். நிறைவு கருத்து சொல்லுங்க, முடிக்கணும். நிறைவு கருத்து, இந்த பந்த் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தெளிவாக ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது. மிக கடுமையான வருத்தத்தில், வேதனையில், கோபத்தில் அல்லற்பட்டு ஆற்றாது தமிழக விவசாயிகள் மக்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், உணர்ந்து கொள்ளுங்கள் என்று இந்த பந்து உணர்த்தி இருக்கிறது. நன்றி. எல்லோரும் உணரட்டும். நல்லது, எல்லோரும் உணரட்டும். நன்றி. உங்கள் நால்வருடைய வருகைக்கும் கருத்து பெருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும்.